ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். பேரழிவை ஏற்படுத்திய டிட்வா சூறாவளியால் இருந்து மீள்வதற்கு இலங்கை போராடி வருகின்றது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கவலையுடன் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், வரலாற்று சிறப்புமிக்க கடன் மறுசீரமைப்பை நாங்கள் இப்போதுதான் முடித்துள்ளோம். தற்போது டிட்வா சூறாவளியால் கட்டுப்பாட்டின் மீறிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளோம். ஆபரேஷன் சாகர் பந்து மூலம் இந்தியா வேகமாக பதிலளித்தது. அவர்கள் விமானங்கள், ஹெலிகள், விமானம் தாங்கி கப்பல் உள்ளிட்ட கடற்படை கப்பல்கள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் இலங்கைக்கு அனுப்பி வைத்தார்கள். அதேபோல் பல வெளிநாடுகளும் விலை மதிப்பெற்ற ஆதரவுகளை, உதவிகளை எமக்கு வழங்கின. மேற்படி நாடுகளுக்கு இலங்கை அரசு சார்பாக, பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இலங்கையை பொறுத்தவரை வெற்றி என்பது சந்தை அணுகல் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட முதலீட்டு ஓட்டங்களை குறிக்கின்றது. இலங்கை ஒரு நிலையான மற்றும் நம்பகமான கூட்டாளியாகவும் இந்தியா பெருங்கடல் மையமாகவும் நிலைநிறுத்துவதற்காக நாங்கள் அமெரிக்கா ஜனாதிபதி டிரம்பின் நிர்வாகத்துடன் இணைந்து செயல்படுகின்றோம். வெளிநாட்டு ராணுவ தளங்கள் எதுவும் இலங்கைக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். கொழும்பு துறைமுக நகரம் முதன்மையாக ஒரு வணிக வளர்ச்சியாகும். இது வேலை வாய்ப்புகளை உருவாக்கும், முதலீட்டை ஈர்க்கும் மற்றும் வருவாயை ஈட்டும் நோக்கத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பெற்றுள்ள கடன்கள் தொடர்பில் நிவாரண வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அனைத்து நிலைமையினால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் வெளியிட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் லட்சத்துக்கு அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். பிள்ளைகள் தொடர்பில் தற்போது 25,000 ரூபாய் பணத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போது சுரக்ஷா காப்புறுதி முறைமை நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதன் ஊடாக பிள்ளைகளுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க முடியும். ஆனால் அதன் ஊடாக பிள்ளைகளுக்கு கிடைக்கும் நிவாரணங்கள் குறித்து தெளிவுபடுத்தப்படவில்லை. பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் கடன்களை பெற்றுள்ளனர். சிலர் உயிரிழந்தும் உள்ளனர். எனவே அவர்கள் பெற்றுக்கொண்ட கடன்கள் தொடர்பில் ஏதேனும் ஒரு சலுகை அடிப்படையிலான முறையில் செயற்படுத்தப்பட வேண்டும். அரசாங்கம் தலையிட்டு கடன்களை ரத்து செய்வதற்காவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பேரிடரால் பாதித்த பகுதிகளில் உள்ள மாணவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள எந்த பாடசாலைக்கும் சென்று கல்வியை தொடரும் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நலக கலுவெவே குறிப்பிட்டுள்ளார். மேலும் பேரிடர் நிலைமையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்கள் மீண்டும் பாடசாலைக்கு செல்லும் போது சீருடைகள் கட்டாயமாக்கப்படாது என்று கல்வி அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இதற்கமைய கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு தளர்வான கொள்கைகள் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பேரிடர் பாதித்த பகுதியில் உள்ள மாணவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள எந்த பாடசாலைக்கும் சென்று கல்வியை தொடரும் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுவரை செயற்படுத்தப்பட்டுள்ள ஊட்டச்சத்து திட்டமும் 16ஆம் தேதி முதல் செயற்படுத்தப்படும். மேலும் அதை மேலும் விரிவுபடுத்த முடியுமா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பேரிடருக்கு பிறகு 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட பாடசாலைகள் டிசம்பர் 16ஆம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி மேற்கு, தெற்கு, வடக்கு, கிழக்கு, சபரமுகம் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் திறக்கப்படும் எனவும், இருப்பினும் 3 மாகாணங்களைச் சேர்ந்த 147 பாடசாலைகள் திறக்கப்படாது. பேரிடரின் போது பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் அரசு நிறுவனங்களுக்கு இடையான ஒருங்கிணைப்பு இல்லாததால் மோசம் அடைந்துள்ளதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். பேராதனை செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். டிசம்பர் 16ஆம் தேதி அன்று பாடசாலைகளை மீண்டும் திறக்க கல்வி அமைச்சகம் தயாராகி வரும் நிலையில் இடம்பெயர்ந்த பல குடும்பங்கள் இன்னும் பாடசாலை கட்டிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரத்தில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி திணைக்களம் பாதுகாப்பற்ற வீடுகளை விட்டு வெளியேறுமாறு மக்களை அறிவுறுத்தியுள்ளது. எனினும் பாடசாலைகளை திறப்பதற்காக இடம்பெயர்ந்த மக்கள் குறித்த பாடசாலைகளில் இருந்து வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் என்றும் நாமல் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலைமை முரண்பாடானது மற்றும் மோசமான ஒருங்கிணைப்பு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தை விரைவாக மீண்டும் கூட்டுவது அரசாங்கம் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை நன்கு புரிந்து கொண்டு பதிலளிக்க உதவும் என்று ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதேவேளை பேரிடர் தொடர்பான முன்னெச்சரிக்கைகள் மற்றும் தகவல்கள் எவ்வாறு பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டன என்பதனை விசாரிக்க ஒரு தெரிவு குழுவை அமைக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். 2025ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தின் முதல் 8 நாட்களில் 50,222 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. குறித்த விடயத்தை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. டிசம்பர் மாதத்தின் முதல் 8 நாட்களில் இந்தியாவில் இருந்து 10,453 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இது 21% மேலும் ரஷ்யாவில் இருந்து 5,420 பேரும், ஜெர்மனியில் இருந்து 4,122
12 பேரும், ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து 3223 பேரும், சீனாவில் இருந்து 2627 பேரும், ஆஸ்திரேலியாவின் பிரஜைகள் 2594 பேரும் டிசம்பர் மாதத்தின் முதல் 8 நாட்களில் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். அதன்படி 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 8ஆம் தேதி வரையிலான காலப்பகுதிகளில் வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 21,53,815 ஆகும். அவர்களில் 4,85,249 சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்தும், 1,64,013 பேர் ரஷ்யாவில் இருந்தும், 1,95,565 பேர் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்தும் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. கொத்மலை அணைக்கு மேலாக உள்ள வீதியை பயன்படுத்த கனரக வாகனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக மகாபலி மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது. இதேவேளை மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரத்தின் கீழ் உள்ள 55 ஹெக்டேர் காணிகள் மக்களை மீள்குடியேற்ற திட்டமிட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சூரவீர ஆராய்ச்சி அறிவித்துள்ளார். அணையின் மதகுகளை திறப்பது குறித்து சமீபத்திய வதந்திகள் குறித்து மகாபலி மேம்பாட்டு ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரல் HMJ ஹேரத் இந்த கூற்றுக்கள் தவறானவை என்று அவர் தெளிவுபடுத்தினார். கொத்மலை அணைக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் அறிவியல் தரவுகளின் அடிப்படையில் மதகுகளை திறந்து வருவதாகவும் அவர் கூறினார். எதிர்காலத்தில் மதகுகளை திறப்பதற்கு முன்பு பொதுமக்களுக்கு அறிவிக்கும் மாற்று முறை தற்போது நடைமுறையில் இருந்து வேறுபட்டு செயற்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேல் மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பலத்த மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் குறிப்பிடப்படுகின்ற அதேவேளை மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவித்துள்ளது. நாட்டில் அடுத்த 36 மணித்தியாலங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நேற்று மாலை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் தாழ்நிலை பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் குறிப்பாக குளங்களின் கீழ் பகுதியில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதிபர் ராஜா எதிர்வு கூறியுள்ளார். 10/12/2025 புதன்கிழமை காலை 7 மணிக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதிபராஜா வானிலை குறித்து எதிர்வு கூறுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தென்கிழக்கு நிலவும் காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் வளிமண்டல தளமநிலை காரணமாக தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தின் பல இடங்களில் கடந்த 18 மணித்தியாலங்களுக்கு மேலாக மழை கிடைத்து வருகின்றது. தொடர்ந்தும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குளங்கள் பலவும் வான் பாய்கின்றன. ஆறுகளும் அவற்றின் கொள்ளளவை எட்டியுள்ளன. ஆகவே மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நிலை பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம். குறிப்பாக குளங்களின் கீழ்ப்பகுதியில் உள்ள மக்கள் மிக மிக அவதானமாக இருப்பது அவசியம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை புவி நடுக்கத்துக்குரிய வாய்ப்புகளை கொண்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதிபர் ராஜா தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை தொலைக்காட்சி ஒன்றின் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், புவி நடுக்கம் சார் நினைவுகளை எதிர்வு கூற முடியாது. ஆனால் மண் சரிவு, சூறாவளி மற்றும் புயல் அனர்த்தங்களை போன்று என்று ஒரு நாள் புவி நடுக்கமும் ஏற்பட வாய்ப்புள்ளது. உதாரணமாக கடந்த கால தரவுகளின் அடிப்படையில் கொழும்பில் துறைமுகத்தை அண்மித்த பகுதிகளில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதுடன் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிப்படைந்துள்ளன. அத்தோடு இதற்கான எழுத்துப்பூர்வமான வரலாற்று ஆவணங்கள் இருப்பதுடன் ஆய்வு கட்டுரைகளும் இது தொடர்பில் எடுத்துக்காட்டியுள்ளன. இதனுடன் இலங்கைக்கு கீழாகவும் இலங்கைக்கு அண்மித்ததாகவும் சிறிய புவி நடுக்கங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் இன்று ஒரு நாள் இந்த அதிர்வுகள் பெரிய அனர்த்தமாக மாறலாம். ஆகவே இதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது நாட்டில் நிலவும்
காலநிலை, நாட்டில் புயலின் தாக்கம் மற்றும் மக்கள் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகள் என்பவை தொடர்பில் அவர் மேலும் கருத்துக்களை விவரித்துள்ளார். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் விவசாய விளைபொருட்கள் மீது கூடுதல் வரி விதித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் சுமார் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது. இந்த நிலையில் ரஷ்யாவிடம் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்க அரசு கடுமையான வரி விதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக தற்போது 50% வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இருதரப்பும் பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி உள்ளிட்ட விவசாய விளைபொருட்கள் மீது கூடுதல் வரி விதிக்க அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்திய விவசாய உற்பத்தி பொருட்கள் அமெரிக்க சந்தையில் குறைவான விலையில் கிடைப்பதால் உள்ளூர் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதனை அடுத்து இந்திய விவசாய பொருட்கள் மீது கூடுதல் வரி விதிக்கப்பட்ட ட்ரம்ப் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதேபோல் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் விவசாய உரங்கள் மீது கூடுதல் வரி விதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.